வங்கக்கரையின் ஓரம் ஒளிரும் நகரமே, வணிகம் செய்ய வருவோர்க்கு கலங்கரை விளக்கமே. பல்லவர் சோழர்கள் தடம் பதித்த ஊரே, பிரெஞ்சு குடியரசு பொலிவு தந்த ஊரே. மொழிகள் இங்கு பலவாகும், கலைகள் என்று உயிராகும், தொழில்கள் இங்கு செழித்தோங்கும் எங்கள் ஊரே. காவிரியின் வளநிலமாய், கடலோர துறைமுகமாய், புதுச்சேரியின் ஒரு முகமாய் திகழும் ஊரே. காரைக்கால் அம்மையும் திருநள்ளார் ஈசனும் ஆயிரம் காளியும் நமது அடையாளமே. பள்ளி வாசல் பாங்கை கேட்டு காலை விடியுமே, மேரி அன்னை ஆலயமும் அழகு சேர்க்குமே. ஆறும் உண்டு வளமாக, கடலும் உண்டு அழகாக, நாளும் இங்கே நலமாக வாழும் ஊரே. சரித்திரத்தின் ஏட்டிலே, சங்க தமிழ் பாட்டிலே, சிங்க நடை போடுமே எங்கள் காரைக்காலே. கலெக்டர் சார் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்ன உடனே ஒரு 5 நாள்லேயே எங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. வீல் சேரில் தான் நான் டெய்லியும் எங்கள் ஆயா வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கெலாம் போயிட்டு வரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மினி ஆர்பர் கேட்டோம். 57 கோடியே 12 லட்சத்துக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நமக்கு பின்னாடி உள்ள இடம் வந்து கழுகுமடி ஏரின்னு. இந்த ஏரிக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளக்காலங்களில் உள்ள நீர் அதில் நிரம்பி இதுக்கு பிறகு கிழக்கு நோக்கி தான் வரணும். கிழக்கு நோக்கி வந்து தான் நண்டலாத்துக்கு போய் சேரும். அப்போ இந்த வாய்க்கா வந்து நெடுஞ்சாலைத்துறையால் பாலம் போடுறதுக்கு மறுத்தாங்க. மாவட்ட ஆட்சியரை அணுகி அவரும் சென்னை அதிகாரிகளை அழைத்து பலமுறை பேசி இந்த பாலத்தை 5 மீட்டர் அளவுக்கு உள்ள பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. மகிழ்ச்சிக்கான காரணம் மாவட்ட ஆட்சியருடைய முனைவர் மணிகண்டன் அவர்களுக்கே சாரும். வரிச்சக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம்
பல ஆண்டுகளாக உர விற்பனை விதை நெல் விற்பனை செய்யாமல் இருந்தது. அதனை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அவர்களிடம் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக தனியாரிடமிருந்து மீட்டு அனைத்து கிராம விவசாயிகளும் பயன்பெறும் வகையிலே விதை நெல் உரம் விற்பனையை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் அவர்களையே சாரும் என்பதையும் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் இந்த காலகட்டத்தில் கூறிக்கொள்கிறோம். மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற முறையிலே இன்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். காரைக்கால் மாவட்டம் அந்த மாவட்டத்தை முன்னேற்றுவது மட்டுமல்ல, அங்குள்ள பெண்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுவதற்காக பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு காரைக்கால் மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு எவ்வாறு நாங்கள் காரைக்கால் மாவட்டத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கிறார். அந்த முயற்சியிலே நானும் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த மத்திய பல்கலைக்கழகம் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை நாங்கள் செய்வோம் என்று துணைவேந்தர் என்ற முறையிலே நான் உறுதியளிக்கின்றேன். ஸ்ருவியா, ஏன் சோகமாக இருக்க? எங்கள் அப்பா சிங்கப்பூர்லேருந்து வராங்கடி. மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கே வந்திருக்காங்களாண்டின்னா வரத்துக்கு 10 மணி நேரம் ஆகுமாண்டி. அதுவே இங்கே நம்ம ஊரில் ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம்டி. எங்கள் அப்பா போய் சீக்கிரமாக பார்க்கலாம்லடி. ஏர்போர்ட் மட்டும் இல்லை, மெட்ரோ ட்ரெயின், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல்ஸில் விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிளாஸ் ரூம்ஸு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்க போகிறோம். இதெல்லாம் 2047 வந்துருமாடி? கண்டிப்பாக வந்துடும், கவலையை விடு, வா விளையாட போகலாம்.